ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, மங்களகரமான இந்த வியாழன் நாளின் வரமாக உனக்கான உன்னை சந்தோஷமாக உன் கைகளில் கொடுப்பதற்காக தான் இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருந்தேன். ரொம்ப நாளாக நீ என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்த உன்னுடைய வேண்டுதலும் உன்னுடைய பிரார்த்தனையும் உன்னுடைய விருப்பமும் இப்போது நிறைவேறப் போகுது என் செல்லவே. நிச்சயமா நீ எதிர்பார்த்ததையே உன் வாழ்க்கையில நடத்தி கொடுத்து உன் மனசை சந்தோஷப்படுத்த போறேன். எப்போதுமே ஒரு மனிதனின் தனிப்பட்ட சாதனைங்கிறது உன் மனசுல இருந்து தான் தொடங்குது. மனசை தைரியமா திறமையா நீ கையால கத்துக்கிட்டினா உன்னுடைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் ஒண்ணுமில்லாம போயிடும். அப்புறம் என்ன, நீ ஆசைப்பட்டதையும் அடைய நினைச்சதையும் அழகாக அடைந்து விடுவாய் என் செல்லமே. நீ கஷ்டத்துல இருக்க, உனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, அல்லது வறுமையில் இருக்க, ஏதோ ஒரு சூழ்நிலையை சமாளிக்க முடியலனா நீ யாருக்கிட்ட போய் உதவி கேட்டாலும் செய்ய மாட்டாங்க. ஆனால் நீ ஏதாவது தப்பு செஞ்சிட்டா மட்டும் எல்லாரும் தேடி வந்து உனக்கு அறிவுரை சொல்லுவார்கள். வறுமையில் கை கொடுத்து உதவாத மனிதர்கள் தான் வந்தவர் போனவர் எல்லாம் உன்னை தேடி வந்து அறிவுரை சொல்ல பஞ்சமில்லாமல் வருவார்கள். அப்படி யார் உன்னை நோக்கி வந்தாலும் உனக்கு என்ன அறிவுரை சொன்னாலும் எது அவசியமோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு அனாவசியத்தை தூக்கி தூரமாக போடு. வாழ்க்கையில எப்போதுமே எல்லா கஷ்டங்களையும் எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதுதான் பெரிய விஷயம். துன்பமோ கஷ்டமோ எல்லாம் வந்தாலுமே அதை தாண்டி முயற்சி செஞ்சு வெற்றி பெறக்கூடிய பிள்ளையாக இரு. நீ மகிழ்ச்சியாக வாழணும்னு நினைச்சினா இந்த சாயப்பா சொல்வதை சரியாக கேட்டுவிடு என் செல்லமே. அடுத்தவர் உன்னை பத்தி 1000 விஷயத்தில் தவறு சொன்னாலும் குற்றம் சொன்னாலும் அதை கண்டுக்காம உன் வாழ்க்கையில என்ன செய்யணுமோ அதில் மட்டுமே நீ கவனம் செலுத்து. உன் வாழ்க்கையில நீ செய்யறது எது சரி எது தப்புன்னு உன்னுடைய சுயமதிப்பினை விரைவாக வளர்த்து கொள்ள ஆசைப்பட்டினா எந்த வகையிலும் அதை தவறாக செஞ்சிடாத. எப்போதுமே உனக்கான நல்லது எது, உனக்கான கெட்டது எது, நீ செய்யறதுல எது சரி எது தவறுங்கிறத ஒரு 3வது மனுஷனாக தள்ளி நின்று யோசிக்கும் போதுதான் எல்லாமே உனக்கு தெளிவாக புரிய வரும். எந்த வகையிலும் உனக்கு நல்லது செய்கிறாங்களோ இல்லையோ, கெட்டது செய்பவர்களிடம் நீ பழக்கம் வைத்து கொள்ளாதே என் செல்லமே. வாழ்க்கையில உனக்கு கஷ்டமோ சோதனைகளோ வரும்போது அதை நீ எப்படி எதிர்கொள்கிறாய் அப்படிங்கிறத பொறுத்து தான் அது உனக்கு துன்பமாகவோ வெற்றியாகவோ வருது. அதாவது சோதனைகளோ கஷ்டமோ வரும்போது சோர்ந்து போயிட்டினா அது நிச்சயம் துன்பமாகத்தான் இருக்கும். அதே நேரத்தில் சோதனையா கஷ்டமா எது வந்தா எனக்கு என்னன்னு நீ தைரியமாக அதை எதிர்கொண்டு சமாளிக்கும் போது நிச்சயமா வாழ்க்கையில வெற்றி பெறுவாய். முயற்சி இல்லாமல் வெற்றி வருவதில்லை என் செல்லமே. உன் மனசுல எவ்வளவு வலியும் வேதனையும் இருந்தாலும் யார் கண் முன்னாலும் அழுகாம சிரிச்சுக்கிட்டே இரு. ஆத்திரம் கோபம் எது வந்தாலும் அதை அகற்றி தூக்கி போட்டுட்டு யாராவது உன்னை கேலி செஞ்சாலும் கூட சிரிச்சிட்டு கடந்து போகக்கூடிய அளவுக்கு பொறுமையான பிள்ளையாக இரு. உன்னை மேல கோபப்பட்டு உன்னை கத்தினாலும் திட்டினாலுமே கூட மௌனத்தையே அவர்களுக்கு பதிலாக கொடு. யாராவது உன்னை வேணும்னே அலட்சியப்படுத்துறாங்க, அவமதிக்கிறாங்கன்னா தைரியமாக பரவாயில்லன்னு விலகி நில்லு. அன்பு செய்யக்கூடிய நல்ல மனிதர்களிடம் நீ நன்றியோடு இதமாக பொறுமையாக பேசு. காரணம் இல்லாம கண்டதையும் நினைச்சு நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. காரணமே இருந்தாலும் நீ கலக்கம் கொள்ளக்கூடாது. ஏன்னா எல்லாமே உன் வாழ்க்கையில கடந்து போகும். நீயாக தடுமாறி விழுந்தாலும் சரி, தவறி விழுந்தாலும் சரி, தானாகவே எழுந்து நிற்கணுமே தவிர கூச்சல் மட்டும் போடக்கூடாது என் செல்லமே. ஏன்னா நீ எப்போ கீழே விழுகுன்றதை எதிர்பார்த்து ஒரு கூட்டமே அதை கொண்டாடுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. எல்லாரையும் நம்பு, ஆனா எல்லா சூழ்நிலைகளையும் நம்பாதே. இங்கு வீரத்தால் வீழ்த்தப்பட்டவர்களை விட சூழ்ச்சியால ஏமாற்றப்பட்டவர்கள் தான் அதிகம். சில பேரின் பழக்கங்களை எல்லாம் கை குலுக்கல்களோட முடித்துக் கொள்வதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கும். எல்லாரையுமே நல்லவங்க நினைச்சு அவங்க கிட்ட ரொம்ப பேசி பழகி கடைசியில நீ ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதை சொல்றேன். வாழ்க்கையில் நீ அடைந்த இன்ப துன்பங்களை கூட மறந்துடலாம். ஆனா உன் கூட பேசினவங்க பழகுனவங்க உனக்கு கற்றுக் கொடுத்த வாழ்க்கை பாடத்தை நீ மறக்கவே கூடாது என் செல்லமே. மனிதன் பிறந்ததிலிருந்து இறந்தது வரைக்கும் எல்லாத்துக்குமே போராட்டமாக தான் இருக்கு. போராட்டங்கள் இல்லாத வாழ்க்கை இங்கு யாருக்கும் அமைவதில்லை. நீயும் தைரியமாக எதிர்த்து போராடு. உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாத்துறதுக்காக தான் உனக்கான வரத்தை தர இந்த சாயப்பா ஓடி வந்தேன். என்ன நடந்தாலும்
எல்லாமே சரியாகும்னு நம்பு. வலி வேதனை எது வந்தாலும் அதை தைரியமாக தாங்கிக்கோ. ஏன்னா உனக்கு வலியையும் வேதனையும் கொடுக்கும் வாழ்க்கை தான் வெற்றிக்கான நல்ல வழியையும் காட்டும் என் செல்லமே. எந்த சூழ்நிலையிலும் நீ தன்னம்பிக்கையை மட்டும் இழந்துடாத. இது நாள் வரைக்கும் உன் வாழ்க்கை கஷ்டமாக இருந்திருக்கலாம், ஆனால் இனிமேல் மிக சந்தோஷமானதாக மாறும், பிரகாசமாக மாறும். உனக்கு எது பிடிக்கலையோ அதனிடமிருந்து விலகி நில்லு. அது உறவாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி. பிடிக்காத விஷயங்களையும் பிடிக்காத மனிதர்களையும் நினச்சி வருத்தப்பட்டு உடம்பையும் மனசையும் வருத்தி கொள்வது சரி கிடையாது தானே. அப்படி நினச்சிக்கிட்டே இருந்தீனா அதனால் பாதிக்கப்படுவது நீயாக தான் இருப்ப. உன்னை ஏமாத்துறவங்க கிட்ட இருந்தும், உன்னை மதிக்காதவர்களிடமிருந்தும், உன்னை உபயோகிப்பவர்களிடமிருந்தும், உன்னை விமர்சிப்பவர்களிடமிருந்தும், உன்னை தாழ்த்தி பேசுகிறவங்க கிட்ட இருந்தும் நீ கொஞ்சம் விலகியே இரு. உன்னை வெறுப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை தேடி போகாதே. உன்னை வேண்டாம்னு விலக்கி வச்சவங்கள பின்னால் போய் கெஞ்சி கேட்காதே. உன்னை அவமரியாதை செய்தவர்களை எல்லாம் ஞாபகத்திலேயே வச்சுக்காதே என் செல்லமே. உன்னை ஏமாத்தினவனையும் உனக்கு துரோகம் செஞ்சவனையும் பழி வாங்கணும்னு நினைக்காத. நாடகம் ஆடியவர்களையும் நல்லா நடித்தவங்களையும் திரும்ப செஞ்சே ஆகணும்னு நோகடிக்காதே. உன்னை ஒதுக்கி வச்சவங்களை நீ நினைக்க கூட கூடாது. உன்னை ஒதுக்கி வச்சவங்களுக்கும், நாடகமாடி ஏமாத்தினவங்களுக்கும், அவமரியாதை செய்தவர்களுக்கும், உன்னை வெறுத்தவர்களுக்கும், உன்னை விலக்கி வச்சவர்களுக்கும் காலம் நிச்சயமாக பாடம் கற்பிக்கும். நீ எதுக்காகவும் யாருக்குமே எதையுமே திருப்பி செய்யணும்னு நினைக்காத. அவர்கள் செய்த பழிக்கும் பாவத்திற்கும் அவங்க நிச்சயமாக என் மூலமாக தண்டனையை அனுபவிப்பாங்க. நீ எப்போதும் நீயாக இருக்கலாமே தவிர யாருக்கிட்டையும் போய் நான் நல்லவேன்னு சொல்ல முயற்சி செய்யாதே. இயல்பாக நீ இருந்தாலே அவங்கள யதார்த்தமாக உன்னை புரிஞ்சுக்குவாங்க. உன்னை பிடிக்கிறவங்களுக்கு பிடிச்சா போதும். பிடிக்காதவர்களிடமிருந்து நீ விலகியே இரு. அவர்கள் தானாக உன்னை பிடிச்சு போய் உன்னை தேடி வரக்கூடிய காலம் சீக்கிரமாக வரும். காலத்திற்கு பேச தெரியாது, ஆனால் காலம் எல்லாத்துக்குமே பதில் சொல்லும். இந்த நிகழ்காலத்தை தாண்டி வருங்காலம் உனக்கான வசந்தத்தை தரதானே போகுது. நீ பாவம் பார்த்த எல்லா மனிதர்களும் சரியான சமயத்தில் உன்னை பதம் பார்க்க காத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரையுமே ஐயோ பாவம் நினச்சி எல்லார் மீதும் இறக்கப்படுவதும் மனிதாபிமானதும் உன்னுடைய அப்பாவித்தனத்தை காட்டுது. நீ மனிதாபிமானத்தோடு நடந்துக்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் அந்த அன்புக்கும் பாசத்துக்கும் அவங்க தகுதியானவங்களான்றத ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சுக்கோ. வாழ்க்கையில் பெரிய வழி எது தெரியுமா? உன் கூடவே இருந்து சிரித்து பேசிட்டு அதுக்கு பிறகு உன் முதுகில் குத்துனது மட்டும் இல்லாமல் நீ செய்யாததையெல்லாம் நீ செஞ்சேன்னு சொல்லி உன் மேலே பொய்யாக பேசுபவர்கள், பொய்ப்பழி சுமத்துபவர்கள் தானே உனக்கு வழியை கொடுக்கிறார்கள். கூடவே இருந்து நல்லவன் போல நடிச்சிட்டு பின்னால் போய் உன்னை தப்பாக பேசினவங்கள உன்னால் மன்னிக்க முடியாத போது என்னாலும் அவர்களை மன்னிக்க முடியாது. அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சு சரியான பாடத்தை புகட்டுவேன். நீ எதை நினைத்தும் கவலைப்படாம தைரியமாக இரு. உன் வாழ்க்கை இனி நல்லபடியாக நல்ல விதமாக மாறப்போகுது.